இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாரு? ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், தீய சக்தி திமுக. அந்த திமுக தான் இந்த திட்டத்தை கீழே அமுல்படுத்துது. உங்க பேர் என்ன? பாக்கியம். பாக்கியக்கா வெறும் 18 நாள் தான் வேலை பார்த்துருக்கு இந்த வருஷம் முழுக்க. ஆனா இந்த அக்காவுக்கு 100 நாள் வேலை கொடுத்துருக்கணும். அப்ப 120 இனிமே இப்படி உங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா உங்க ஊர்ல பிஜேபியில இருக்கிற பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட நீங்க சொல்லலாம், எனக்கு ஒரு வருஷத்திலேயே இந்த அரசாங்கம் இவ்வளவுதான் வேலை கொடுத்துருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் 125 நாள் வேலை உறுதி திட்டம் தான் இந்த திட்டம், சரிதானா? இனிமே நீங்க கேட்கலாம். அப்படி கேட்க பாலகிருஷ்ணன்ஜி கிட்ட சொல்லுங்க, உங்க ஊர்ல யாராவது அந்த வேலை திட்டத்துல வேலை கொடுக்காம இருக்காங்க, என் சொந்தக்காரங்க மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு வேலை செஞ்சு பணம் வரல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க பிஜேபி கட்சிக்காரர்களை அணுகலாம். குறிப்பா பாலகிருஷ்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால அவரு என்கிட்ட வந்து சொல்லுவாரு. அவர் சொல்லியும் இந்த ஊரக உள்ளாட்சித்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா உங்களுக்காக இதே மாதிரி நாங்க எல்லாரும் வந்து போராடுறதுக்கு உங்க கூட நிக்கிறோன்றதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துறேன், சரிதானா? அதுக்கப்புறம் இப்ப நேரடியா நான் அரசியல் விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட. இத்தனை வருஷமா பொங்கலுக்கு காசு கொடுக்காத கருணாநிதி மகன் ஸ்டாலின் இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு அக்கறை என்னமா? ஏன் 100 நாள் வேலைக்கு சரி உங்களுக்கு இந்த 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த திருப்பரங்குன்றம் பக்கத்தில் அவரோட டயர் வெடிச்சதுக்கு பிறகுதான் அந்த 3000 ரூபாய் பணம் கொடுத்தாரா? அப்படித்தானே? உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றம் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த ஆளு அங்க ஏத்த விட மாட்டான் கார்த்திகை தீபத்தை. ஏன்னா அங்க இருக்கிற முஸ்லீம்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு. முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, அங்க கார்த்திகை தீபத்தை ஏத்த விட்டான்னு சொல்லி ஸ்டாலின் ஓட்டு போட அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்தல. கார்த்திகை தீபம் யாருக்கான சாமிக்கு கார்த்திகை தீபம் நம்ம போடுவோம்? முருகனுக்கு. நீங்க எல்லாம் முருக பக்தர்கள் தானே? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம முருகன் கோவில்ல கோர்ட்டே உத்தரவு போட்டது பிறகு கார்த்திகை தீபத்தை ஏத்த விடாம ஆக்குன இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நீங்க ஓட்டு போடலாமா? சொல்லுங்க. போடக்கூடாது. நீங்க யோசிங்க, நீங்க போடுறீங்களா போட மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் முருகன் சாமியை நம்மளை காப்பாத்துற சாமி நீங்க நம்பினீங்கன்னா நம்ம சாமி அவமதிக்கிறவன நம்ம அவமதிக்கணுமா இல்லையா? அதை எப்படி நம்ம சொல்றது இந்த ஊர்ல இருந்து? இனிமே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடாது. அதெல்லாம் இது நடந்துருச்சு. கவர்மெண்ட் கார்த்திகை தீபம் ஏத்த விடல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, திண்டுக்கல்லுக்கு ஒரு நிகழ்ச்சியா மதுரையில விமான நிலையத்துல வந்து இருந்து இங்க போறார். எங்க போறாரு? திண்டுக்கல் போயிட்டு திரும்ப மதுரை விமான நிலையம் போகும்போது தனக்கங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்கிட்ட போய்க்கு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, முதலமைச்சர் போன காருங்க அந்த டயருக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் வரும். அந்த டயர் வெடிச்சிருச்சு. ஆமா, இதுவரைக்கும் அந்த காருக்கு டயர் வெடிச்சதெல்லாம் வெடிக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த முதலமைச்சர் டயர்லாம் கார் டயர்லாம் வெடிக்காது. ஆனா எங்க அப்பா முருகன் சும்மா இருக்கிறாளா, வேல் எடுத்து ஒரே கிட்டு டயர் வெடிச்சிருச்சு. டயர் வெடிச்சோடனே இந்த ஆளுக்கு தூக்கம் போச்சு. திமுக காரனுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு. உடனே என்ன பண்றது, ஐயோ மக்கள் கடவுளே தண்டனை பண்ணிட்டான், அவர் பொண்டாட்டியெல்லாம் 3 நாளா தூங்கலையா, என்ன நடந்து போச்சா, வீட்டுல சாமியார்கள்லாம் கூப்பிட்டு யாகம் நடத்தினா, ஒரு யாகம் நடத்தியும் பிரயோஜனம் இல்லை, இந்த பாவத்தை தீக்கிறது எப்படிரா மக்களை திசை திருப்புறதுன்னு சொல்லி நமக்கு 3000 ரூபாய் பணம் எதுக்கு கொடுக்குறாரு? பொங்கல் சீரு கொடுக்குறாராமா. நான் என்ன கேட்கிறேன், இந்த பணம் கொடுத்தா வாங்க, இது அரசாங்க பணம். யாரு பணம் தெரியுமா? நம்ம பணம். கொடுத்தா வாங்குங்க, வாங்கி நல்லா பொங்கலை கொண்டாடுங்க. சுரேசன் கூட சொன்னார்ல, எலெக்ஷனுக்கு ஓட்டு போட பணம் கொடுத்தா வாங்க முடியும். நான் ஒரு கருத்து சொல்றேன், எவன் பணம் கொடுத்தா வா சாமி உனையதான் தேடிக்கிறீங்கன்னு வாங்கிருங்க. புரியுதா? எப்ப என் வீட்டுல 6 ஓட்டுக்கு வாங்கிருங்க, எல்லா ஓட்டும் உனக்கு தாப்பேன்னு சொல்லுங்க. அவன் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஏமாத்துறான்ல. நம்ம களவாணி போயிட்டு நம்மளும் களவாணித்தனம் தான் பண்ணணும். உனக்கு தான் எல்லா ஓட்டும். ஆனா அவங்க கிட்ட பணத்தை வாங்கணும். ஓட்டு முருகன் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏத்துவோன்னு சொல்ற கட்சி எந்த கட்சின்னு நீங்க கேட்கணும். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, சரியா? அப்படி கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த நாட்டுல நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கணும். அப்படி ஒரு விஷயம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்த போறோம்ன்ற சொல்ற கட்சி இப்ப எந்த கட்சி தெரியுமா? பிஜேபி, ஏடிஎம்கே, அதிமுக.